கல்வாரிகுருசில் கொள்வதாவ கர்த்தரே சூரத்தம் செந்தினார். கல்வாரிகுருசில் கொள்வதாவ கர்த்தரே சூரத்தம் செந்தினார். எனக்காக உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே, எனக்காக உனக்காக உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே கல்வாரி குருசில் கொள்முதாவில். மீன் தகப்பனே, எங்கள் மீட்பரே, அப்பா, எங்களுக்காக தேவாதி தேவன் நீர் இறங்கி வந்து உங்கள் ஜீவனை தந்து இந்த மண்ணான மனுஷனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளையாய் மாற்றும்படியாய், அந்த பரலோக ராஜ்யத்திலே எங்களை சேர்க்கும்படியாய் எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த மூன்றாம் வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்தவர்கள் வாசிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனங்கள். ஸ்திரீயே, அதோ உன் மகன். அப்புறம் நான் தன்னுடைய சீஷனை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய் என்று தேவன் சொல்லுகிறார். அவர் சிலுவையிலே தூங்கும்போது அந்த இடத்துல நின்றிருந்த சீஷன் யோவான். ஏன்னா அவர் தான் அந்த இடத்துல சொல்லுகிறார், இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன், இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் என்று தன்னை அந்த இடத்துல அவர் அறிமுகம் செய்து கொள்கிறார். யோவான் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் யோவான் வர்ற இடத்துல எல்லாம் அப்படி தன்னை அறிமுகம் செய்து கொள்வார். இப்போ யோவானும் அந்த இடத்துல இருக்கிறார். இதை எப்படி இன்னொரு மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம்னா, கடைசியில் போர் சேவகன் இவரே இரட்சகர் என்று அவன் அறிக்கையிடும்போது இதை பார்த்தவன் இதை சொல்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறதுன்னு யோவான் சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல இருந்த சீஷன் யோவான் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த யோவானை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், மரியாளை கை காட்டி அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லுகிறார். மரியாளை பார்த்து அதோ உன் மகன் என்று இயேசு சொல்லுகிறார். நான் என்னாலும் சொல்லுவேன், ஒருவேளை பின்னாடி இருக்க எபனேஸ்வரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாரையும் முன்வரிசை வரைக்கும் பார்க்கணும். ஆண்டோடைய கிருபையில் இந்த வீரமாணிக்கம் கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம். யாராவது என் பிள்ளை என்ன நேசிக்கல நினைப்பட முடியாது, சொல்லவே முடியாது. என் பிள்ளை என்ன கொடுமைப்படுத்திட்டு என் பிள்ளை எனக்கு சாப்பாடு தராமல் போட்டுன்னு யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எந்த பிள்ளை என்ன போராட்டத்தில் இருந்தாலும் உங்ககிட்ட பேசாமல் ஒரு நாளும் இருக்கிறது இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறார். தைரியமாக சொல்வேன், சபை ஊழியரும் அப்படிப்பட்ட தெய்வ மனிதர் தான். தாய்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். தாய் மாறும் யாரும் உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணலை, தப்பில்லாமல் வளர்க்கலன்னு சொல்ல முடியாது. வீரமாணிக்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று இருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் ஒருவேளை அன்போடு உங்ககிட்ட இருக்குனாலே என்னதான் அது உங்களுடைய வளர்ப்பு. ஆண்டவர் அந்த கிருபையை நம்முடைய கிராமத்துக்கு தந்திருக்கிறார், நம்முடைய சபைக்கு தந்திருக்கிறார். அதெல்லாம் ஆண்டவருடைய நன்றியோடு நான் துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். என்னைக்காவது ஒரு நாள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது, எனக்கு மட்டும்தான் இப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட பேசுகிறாங்கங்கிறதே பெருசு. எத்தனையோ பிள்ளைகள் நம்மகிட்ட இப்போ பேசவே மாட்டேன், உங்கள் மூச்சில் முடிக்க மாட்டேன்னு சொல்லி கொண்டு போகிற நாட்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நம்ம முகத்தை பார்த்து போகிறாங்கங்கிறதே ஒரு தேவனுடைய கிருபை. ஆனால் அதை சார்ந்து என்ன பண்ணிடக்கூடாது, எனக்கே மகன் இருக்கான், எனக்கே என் மகா இருக்கா, ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. அந்த சிந்தை நீங்கள் இருக்க வரைக்கும் என்ன ஆண்டவர் பலப்படுத்தணும், நான் நல்லா என்ன பண்ணணும், சாப்பிட்டு திருப்தியாக வாழணும். இந்த ஆசை என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கணும். ஏன்னா நான் கேட்குறது அதுதான். எந்த பிள்ளை இருந்தாலும் எத்தனை பிள்ளை இருந்தாலும் ஆண்டவர் எனக்கும் கணவருக்கும் சுகத்தை தரணும். நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணணும், ஜீவனோடு இருக்க வரைக்கும் சந்தோஷமாக
வாழும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தரணும். யார் மேலே என்ன பண்ண வைக்கக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. தாயாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், அன்பு வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். முழு நம்பிக்கை என்ன பண்ண பிள்ளைகள் மேலே போடக்கூடாது. முழு நம்பிக்கையை தாய் மேலே போடக்கூடாது. ஏன்னா அவர்களை நமக்கு தந்தவர் இயேசு. நாங்கள் அடிக்கடி பேசும்போது வீட்டில் பேசிக்கிறோம், ஆண்டவர் எங்கள் அப்பா மேலே ரொம்ப அன்பு சின்ன வயசு காட்டிலும் இப்போ. எதுக்காகன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் அக்கா மாதிரி எல்லாம் சேர்ந்து பேசிடுவோம், நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தந்துருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்லுவோம்னா, ஊருக்கு போகும்போது சொல்லுவோம், நம்ம இப்படி கேட்டோடனே நம்ம அம்மா வீட்டுக்கு அனுப்புகிற நல்ல கணவர் ஆண்டவர் நமக்கு தந்துருக்கிறார். இந்த கிஃப்ட் யார் தந்தது? நமக்கு ஆண்டவர் தந்தது. யார் மூலமாய் தந்தது? நம்முடைய பெற்றோர்கள் மூலமாய் தந்தது. அப்போ ஆண்டவர் எதை செய்தால் பெற்றோர்கள் மூலமாய் செய்கிறார். ஆனால் காரணம் யார் தான்? அவர் தான். அதனால் அவரை விசுவாசிக்கிறத காட்டிலும் யாரையும் நம்ம அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, நம்பவே கூடாது. ஆனால் அன்புள்ளவர்களாக இருக்கணும். அதனால் நான் போனதுலேயே சொன்ன மாதிரி அந்த மகன் தாய் அன்பு இந்த நாட்களில் ஆண்டவர் நம்ம சபையில் கட்டளையிட்டிருந்தார். இன்னும் அது பெருகும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஆனால் இந்த நாட்களில் அந்த ஸ்திரீயாக இருக்கட்டும், அந்த மகனாக இருக்கட்டும், அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு சில காரியங்கள் என்னன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். முதலாவது அந்த யோவானை குறித்து நான் பேச ஆசைப்படுறேன். ஏன்னா யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னது, அதோ உன் தாய். தன்னுடைய தாயை ஒருவரிடம் ஒப்பு கொடுக்கும் அளவுக்கு ஆண்டவர் என்னது, ஒருவரை நம்புகிறார், ஒருவர் மேலே அன்பாய் இருக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இயேசுவுக்கு பின்னாடி தான் என்னது, மரியாளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், பிறக்காம இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய அடுத்த குமாரன், இந்த குமாரனை பெற்றெடுக்கும் அளவும் யோசேப்பு மரியாதை அறியவில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசுவுக்கு சகோதரிகள் இருந்தார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. அது வேற பல பரிசேயர் சொல்றாங்க, இவங்க சகோதரர்கள் நம்ம கூட இருக்காங்களே, இவங்க சகோதரிகள் நமக்குள்ள இருக்காங்களே அப்படின்னு என்ன சொல்றாங்க, சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு இடத்துல ஆண்டவர் உட்கார்ந்து பேசும்போதோ, உங்களுடைய தாயார் உங்களுடைய சகோதரர் உண்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ ஆண்டவருக்கு சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் என்ன பண்ணுகிறார், யோவான் இடத்துல இந்த அம்மாவை ஒப்புக்கொடுக்கிறார். அந்த அளவுக்கு யோவான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, 12 சீஷர்களையும் கடைசி வரைக்கும் வந்தது யார் தான்? கடைசி வரைக்கும் வந்தது யார் தான்? யோவான் தான். அதுக்கு முன்னாடி 2 சீஷர்கள் வராங்க. எங்க வரைக்கும் வராங்கன்னா, அரண்மனை வரைக்கும் வராங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் அந்த இடத்துக்கு என்ன பண்ணாங்க, வந்தாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ 2 பேர் வராங்க. கெத்செமனே தோட்டத்தில் முதல்ல யூதாஸ் போயிட்டான். அதுக்கப்புறம் கெத்செமனே தோட்டத்தில் மீதி பேர் எல்லாரும் ஓடிட்டாங்க. அதை தொடர்ந்து ஆண்டவரை பின்தொடர்ந்து 2 பேர் வராங்க. சீமோன் பேதுரு ஒன்று, யோவான் ஒன்று. சீமோன் பேதுரு அந்த இடத்துல மறுதளித்ததுனால அரண்மனையோட அவர் போயிடுறாரு. யோவான் அதற்கு பின்பும் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார். அப்போ யோவான் கிட்ட நம்ம பார்க்கும்போது இறுதி வரை அவர் இயேசுவை பின்பற்றினார். அதான் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் அழகாக அந்த இடத்துல சொல்லுகிறார், முடிவு பரியந்தம். இது எதில் சொல்கிறாருன்னா, வருகையின் நாட்கள் உண்டு, வருகையின் நாட்களில் உபத்திரமும் உண்டு, ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு போர் காரியங்களை கேள்விப்படுகிறோம், கேஸ் தட்டுப்பாடு வரும்னு சொல்கிறோம். எல்லாவற்றிலையும் என்னது, நம்ம இன்னும் எச்சரிக்கையாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுறோம். ஆனாலும் மனுஷனுடைய இருதயம் கலங்கும் தான் வேதம் சொல்லுகிறது. வருகையின் நாட்களுக்குள்ளே நம்ம போக போக நடக்கிற காரியங்களை பார்த்து நம்ம இருதயம் கலங்கும். ஆனால் முடிவு வரியந்தான் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல முடிக்கிறார். வருகை அப்போ எல்லாருக்கும் கலக்கம் வரும், என்ன நடக்கிற உபத்திரவங்கள் சோதனைகள் அப்படி இருக்கிறதுனால. ஆனால் நீ முடிவு வரியந்தான் என்ன பண்ணணும், நிலைத்து இருக்கணும். ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கை ஒருவேளை ஆண்டவரை விட்டு இன்னைக்கு பின்வாங்கி கிடக்கலாம். இல்லை, எனக்கு நான் சின்ன வயசில் நல்லா தான் இருந்தேன், வாலிப வயசில் நல்லா தான் இருந்தேன், இப்போ தான் சரியில்லை. இல்லை, முடிவு வரையும் நீங்கள் என்ன பண்ணணும், நிலைத்து இருக்கணும். இன்னைக்கு அதை உறுதிப்படுத்துங்க. ஆண்டவர் இந்த யோவானை போல நானும் முடிவு வரையும் தான் என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். இது ஒரு ஜபமாகவே இருக்கணும். நான் ஜபரையில் சாட்சி சொல்கிற அநேகரை பார்ப்பேன். அவங்க சாட்சி முடிக்கும் போது முடிவு வரையந்தோம் நானும் என் குடும்பமும் இயேசுக்குள்ள நிலைத்து இருக்கும்படியா விசுவாச பிள்ளைகள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ அநேகர் அதை சொல்றதில்ல. ஜபத்தில் கூட நம்ம என்ன பண்றதில்ல, அதை கேட்கறதில்ல. ஆனால் என்ன பண்ணணும், கேட்கணும். ஆண்டவரே நான் முடிவு புரியணும் உங்களுக்கு நான் நினைச்சு நிற்கணும். உங்கள் வருகை முந்தி கொண்டாலோ என்னுடைய மரணம் முந்தி கொண்டாலோ நான் உங்களை பார்ப்பதற்கு நான் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும் என்று நம்ம கேட்க வேண்டும். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது மரியாதை பார்க்கும்போது ஆண்டவர் எதுக்காக, ஏன் அன்னைமார் இருக்காங்க பார்த்துக்கிடலாம், அக்காமார் இருக்காங்க பார்த்துக்கிடலாம், தம்பிமார் இருக்காங்க, தங்கச்சிமார் இருக்காங்க பார்த்துக்கிடலாம் அப்படின்னு ஆண்டவர் நினச்சிருக்கான். ஆனால் அந்த இடத்துல மரியாதை ஏன் ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் ஆவிக்குரியவர்களோடு மரியாதை என்ன பண்ணுகிறார், ஐக்கியப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஆவிக்குரியவர்களோடு உங்களை என்ன பண்ணுவார், ஐக்கியப்படுத்துவார். நீங்கள் இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு கிராமத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் போய்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நேரம் வரும்போது உங்களை ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியப்படுத்துவார். ஒருவேளை அந்த மரியாள் அன்னைக்கு இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு போனால் அவள் தன்னோட வீட்டில் போய் தன்னுடைய பிள்ளைகளை கவனிப்பதிலே என்ன பண்ணியிருப்பாங்க, திரும்ப தன்னுடைய நாட்களை போக்கி கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் அவர்களை யோவான் இடத்துல ஒப்பு கொடுத்த போது இந்த மரியாள் எங்கே இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக அந்த இடத்துல கூடியிருக்காங்க. அந்த இடத்திலே இயேசுவின் தாயாகிய மரியாளோடு மற்றவர்களும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 1:14. அப்போ அவள் எல்லா காரியத்தையும் முடிச்சு ஆண்டவரெல்லாம் நான் எல்லாம் வளர்த்து முடிச்சாச்சு, எல்லா இதுவும் முடிஞ்சிச்சு அப்படின்னு என்ன பண்ணல, தன்னுடைய இடத்துக்கு அவள் திரும்பி போகல, தொடர்ந்து அந்த ஆவிக்குரிய நிலைக்குள்ளே கடந்து செல்கிறாள். ஒருவேளை இன்னைக்கு நம்ம உலக வாழ்க்கைக்காக ஆண்டவர் இவ்வளோ நாள் நீங்கள் பிடிச்சிட்டு, ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சிடணும், என் பிள்ளைக்கு எப்படியாவது பிள்ளை பிறந்துடணும், அந்த பிள்ளைக்கு எப்படியாவது நல்ல பாடம் படிச்சிடணும், அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் எல்லாம் கேட்டு எப்போ முடிச்சாச்சு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் ஓட்டத்தை நிறுத்துவதற்காக இல்லை, ஆவிக்குரிய நிலைமையில் நீங்கள் தொடர்ந்து ஓடணும். இயேசுவை பின்பற்றி நீங்கள் தொடர்ந்து ஓடணும். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்கிறவர்கள் கூட்டத்தில் அந்த மரியாள் எப்படி அன்னைக்கு போய் இருந்தாங்களோ அதே போல நீங்களும் ஆவிக்குரிய ஐக்கியங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். இன்னைக்கு நம்மளும் உலக ஜனங்களை போல வேலை இருக்குன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதை மட்டும் ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் ஆவிக்குரிய ஜனங்களோடு நீங்கள் என்ன பண்ணணும், ஐக்கியப்படணும். ஒரு ஐக்கியம் வேணும். ஆண்டவரை குறித்து பேசணும், ஆண்டவரை குறித்து நம்ம என்ன பண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், இயேசுவோடு ஒரு ஐக்கியத்துக்குள்ள நம்ம வரணும். அதே ஆண்டவர் அன்னைக்கு மரியாள் இடத்துல எதிர்பார்த்ததுனால தான் மரியாளை யோவானுடைய கைகளிலே அவர் அங்கே ஒப்பு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த மரியாள் இடத்துல ஆண்டவர் எனக்கு எப்பவுமே கற்றுத்தந்த ஒரு காரியம், எதுலேயுமே அவள் ஆண்டவருடைய திட்டத்தையும் சிந்தித்தவளாக இருந்தாள். ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும்போது பேதுரு என்ன பண்றாரு, பேதுரு என்ன செய்தார், நீ சொல்லுங்க, பேதுரு என்ன செய்தார், கடிந்து கொண்டார். ஆண்டவர் மரணத்தை குறித்து பேசும்போது பேதுரு என்ன பண்ணாரு, ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, கூட்டு போய் கடிந்து கொள்கிறார். ஆனால் மரியாள் எதையாட்டு கடிந்து கொண்டாள்னு இருக்கா, என் மகனே நான் உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துருக்கிறேன், இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு என்னைக்கான்னு மரியாள் சொல்லியிருக்காங்களா, இல்லை. சரி, நம்ம சாதாரண ஒரு தாயாக இருக்கட்டுமே, ஒரு அன்புள்ள தாய், ஒரு பிள்ளை ஒரு தப்பு பண்ணாமல் அடி வாங்குது, நம்ம இருப்போமா, என்ன பண்ணுவோம், என் பிள்ளைய அடிக்கிங்க, சரி தப்பு பண்ண பிள்ளையாவே இருக்கட்டும், தப்பு பண்ண பிள்ளைக்குன்னா என்ன சொல்லுவோம், என் பிள்ளைய அடிக்கிறேன் இப்பெல்லாம் என்ன அடி. ஆனால் அந்த மரியாள் என்ன பண்ணலை, எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவள் தாய் பாசம் இல்லாமல் இல்லை, திட்டத்தை அறிந்ததுனால. ஹல்லேலூயா. அவள் மேல் இயேசுவின் மேல் வைத்த திட்டத்தை அறிந்ததுனால. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் அறியணும். உங்கள் பிள்ளைகள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். என் பிள்ளை இப்படி இருக்கு, எதுக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை என் பிள்ளை மேலே வச்சிருக்காரு, அது என்ன திட்டம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே அவனை விடுவீங்க, அவனை ரட்சிங்க, அவனை அப்படி கொண்டு வாங்க, இப்படி கொண்டு வாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க. அப்போ ஆண்டவர் அந்த திட்டத்தை காமிச்சிட்டாருன்னா நீங்கள் திட்டத்துக்காக ஜெபிக்கும் போது பிள்ளைகள் தன்னாலே விடுதலையை பெற்று
ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் இன்னைக்கு ரகசியம். திட்டத்தை கேட்டு அறிந்து கொள்ளணும். ஒருவேளை சரி பிள்ளைகளுக்காக திட்டத்தை கேட்கறத விடுமா, இங்கே எங்களுக்கே திட்டம் தெரியாமல் இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய நேரம் இருப்போம். எனக்கு அன்பான ஒரு சகோதரி, அவங்க என்கிட்ட ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது நாங்கள் பேசிக்கிட்டோம். உபத்திரவம் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் என்னை அடித்தாருன்னா நான் எப்படி ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. சரியா, நான் தான் இருக்கேன், என் பிள்ளைய அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த பிள்ளை என்கிட்ட திரும்ப வருமா? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ஆண்டவர் வர்ற நேரம்லாம் என்னை அடித்தாருன்னா நான் எப்படி ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்கி வர முடியும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு பதிலே இல்லை. நான் அப்படி அமைதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே அதானே ஓயாமல் அடித்தா அந்த பிள்ளை எப்படி தாய்கிட்ட வரும் அப்படின்னோடனே ஆண்டவர் அந்த சகோதரியோட மகளையும் காமிச்சு என்கிட்ட கேட்டார், எதுக்காக அடிக்கிறார்? பிள்ளையே எதுக்காக ஆசைப்பட்டார்? இல்லைன்னா முதுகு நல்லா பழுக்கட்டும்னா, இல்லைன்னா என்கிட்ட பலன் இருக்குன்னு காமிக்கையா? அந்த பிள்ளை அந்த காரியத்தை திருத்தி கொள்ளும். தாய்க்கு அடிக்கணும்னு ஆசையா? என் பிள்ளை அதை திருத்திக்கிடும். அடித்தா அதை திருத்திக்கிடும். திருத்தலைன்னா என்ன வருது நமக்கு? நான் இவ்வளோ அடிக்க இன்னும் இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது புரியவே. நம்மளே சொல்லுவோம், நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தை வருமா வராதா? நான் எதுக்கு அடிக்கேன்னு புரிஞ்சுக்கிற ஒரு இது கூடவா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? ஆண்டவரும் இன்னைக்கு அதை தான் சொல்லுவேன். என் மகளே, நான் உன்னை சிரிச்சுக்கிறேனா, நான் உனக்கு ஒரு உபத்திரவத்தை தாரேனா, எனக்கு ஒன்று அடிக்கணுங்கிற ஆசை இல்லை. இதை பதிச்சு வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லை. அவர் பலத்தை உங்கள் மேலே காமிக்கணுங்கிற ஆசையும் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை பலவீனப்பட்டவா தான், அடித்தா தாங்க மாட்டான்னு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு ஒன்று நடக்கணும், உங்ககிட்ட ஒரு மாற்றம் வரணும். ஆண்டவர் என்ன யோசிச்சு, இந்த தாய் உண்மையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம எதுக்கு அடிப்போம்? அடித்த பிள்ளை அம்மா எதுக்கு அடிக்காங்க அப்படின்னு யோசிக்குங்கிறது தான் அடிக்கும். அப்போ ஆண்டவர் அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, உங்களை அடிக்கிறார். நீங்கள் ஆண்டவர் என்ன யோசிக்கிறார், ஆண்டவர் எதுக்காக நம்மளை அடிக்கிறாருங்கிறத ஒரு நிமிஷம் உட்காந்து நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்மை அடித்தாலும் நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராய் அழைத்து செல்லுகிற தேவன். எப்படி அந்த பிள்ளை அந்த அம்மாவுடைய திட்டத்தை அது செயல்படுத்தும் போது அந்த அம்மா அந்த பிள்ளை மேலே சந்தோஷப்படுவாங்களோ, அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உபத்திரத்தை தரும்போதோ, ஒரு காரியத்தை உங்களை அடிக்கும் போதோ, நீங்கள் ஆண்டவருடைய விருப்பத்தை கேட்டு அதை செய்யும்போது ஆண்டவர் உங்களை அன்பாக என்ன பண்ணுவார், அணைத்து கொள்ளுவார். அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துறதுக்கு தாங்க நமக்கு இந்த உபத்திரவம், இந்த போராட்டம். நமக்கு அதுலேயும் அவருக்கு எந்த ஒரு லாபமுமே இல்லை. லாபம் யாருக்கு தான்? என்ன பண்ணாலும் லாபம் கிடைக்கிற ஒரே ஆட்கள் யார் தான்? எந்த வியாபாரியும் கிடையாது, யாரும் கிடையாது, இயேசுவின் பிள்ளைகள் மட்டும்தான். என்ன செஞ்சாலும் லாபம் யாருக்கு மட்டும்தான்? நமக்கு மட்டும்தான். அவர் அடிக்கப்பட்டாலும் லாபம் நமக்கு தான், அவர் மறிச்சாலும் லாபம் நமக்கு தான், அவர் உயிரோடு எழுப்பினாலும் லாபம் நமக்கு தான், அவர் திரும்ப வந்தாலும் லாபம் நமக்கு தான். இன்னைக்கு நம்ம அதை நினைக்க மாட்டேங்கிறோம். அந்த மரியாள் ஒருவேளை நினச்சிக்கலாம், ஆண்டவரை கண்ணியில் நான் பெற்றேனே, அப்போ எத்தனை பேர் என்னெல்லாம் பேசுனாங்க, சரி அவர் வளர்த்து கொண்டு வந்தேனே, இன்னைக்கு அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்படுறாரு, இந்த உபத்திரவத்தை நான் பார்க்கணுமா, இதையும் நான் சகிக்கணுமா அப்படின்னு அந்த அம்மா அன்னைக்கு யோசிச்சு இடையில தலையை விட்டுருந்தாங்கன்னா எதை இழந்து போயிருப்பாங்க? நித்திய ஜீவனை இழந்து போயிருப்பாங்க, அந்த திட்டத்தையே உழைச்சிருப்பாங்க. ஆனால் அவர்கள் பொறுத்திருந்து ஆண்டவர் மேலுள்ள திட்டத்தை அறிந்ததுனால அவங்க கடைசி வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றி ஐக்கியப்பட்டு அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக அவர்களும் நடத்தப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு இயேசுவின் தாயும் பரலோகத்தில் இருப்பாங்கங்கிறது நிச்சயம். சரியா, நம்மளும் என்ன பண்ணுவோம், அவர்களே போல ஒரு நாள் நம்மளும் ஆண்டவர்கிட்ட இருப்போம். ஆண்டவர் அந்த பாக்கியத்தை தரணும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் முடிவு பரியந்த உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும், உங்கள் கூட நான் ஐக்கியப்பட்டிருக்கணும், விசுவாச பிள்ளைகளோடு என்னுடைய ஐக்கியம் இருக்கணும். ஆண்டவரே, அது மட்டும் இல்லைப்பா, எனக்கு வருகிற உபத்திரவங்கள் பாடுகள் எதாயிருந்தாலும் உங்கள் திட்டத்துக்கு என்னன்னா ஒப்பு கொடுக்கணும். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். யாரும் யோசிக்க வேண்டாம் அடுத்த வசனம் வரப்போகுதுன்ட்டு. ஒரு நிமிஷம் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துச்சுப்பீங்க. ஆண்டவரே, என்ன உங்கள் திட்டத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன். என் திட்டம் வேற, என் தொழிலை இன்னும் பெருசாக்கணும், வேலை பார்க்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், என் பிள்ளை நல்லா வாழணும், இதுதான் என் திட்டம். ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்து திட்டம் என்ன? என் பிள்ளை என்கிட்ட பேசணும், என் கூட வாழணும், எனக்காக வாழணும், அந்த நித்திய ஜீவனுக்கு அநேகரை ஆயத்தப்படுத்தணும், அவளும் ஆயத்தப்படணும், அவளை என் கூட வரணும், அவள் என்னோடு வாழ்ந்திருக்கணும்,
அந்த திருடை மேலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்னோடு இருப்பாய், என்னோடு இருப்பாய். இன்னைக்கு அதற்காகவே வாஞ்சிப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே நீங்கள் தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த மரியாதை போல ஆண்டவரே உங்கள் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற நீர் எப்படி அந்த தாய் என்கிற ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருந்தும் இயேசுவின் திட்டத்தை நிறைவேற்ற தன்னை தாழ்த்தின அந்த மரியாதை போல, அந்த யோவானை போல எங்களையும் இந்த நாளிலே மாற்றும். அப்பா, உடைய தெய்வீக பிரசனத்தினால் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.